எஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நமக்கு இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு யாருக்கா ஐடியா இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம எதை தேவைகளை பத்தி பேச போறோம்? உங்கள் தேவை என்ன என்பது தெரியவில்லை. தேவைகளை பூர்த்தி செய்யும். எஸ். ஐ டோன்ட் நோ வாட் யுவர் நீட் ஆர். எனக்கு தெரியல உங்களுடைய தேவை என்ன என்பது. ஆக்சுவலா ஒரு ஒரு மனுஷனுக்குமே ரியலாவே நமக்கு என்ன வேணும்னு தெரியல, இல்லையா? அப்படிதானே? உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது அப்படி இருக்கீங்களா இங்க? எனக்கு இதெல்லாம் வேணும் சார், இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? இதெல்லாம் என்னோட தேவைகள் அப்படின்னு கரெக்டான டிசிஷன், இதெல்லாம் இருந்தா எனக்கு ஓகே, என் வாழ்க்கை ஓகே, என் லைஃப் சூப்பர் ஆயிடும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்குள்ளார நீங்க சொல்ல முடியுமா? கிடைச்சது வச்சு சிறப்பா வாழ்ந்துட்டு போயிடலாங்க. ஏன் அது அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம இருக்கிறத வச்சு ஓகேன்னு வாழ்றது. ஆனா உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்க கொஸ்டினே என்ன தெரியுமா? தேவையில்ல, உங்களுக்கு தேவை தேவை என்னன்னு தெரியலைங்க. அதனாலதானே வாழ்க்கைய வந்துட்டு இருக்கிறோம். வாழ்றதுக்கு எது வந்தா எஸ், அதான் பாயிண்ட், அதான் பாயிண்ட். இப்போ உண்மையில இப்போ சார் இருக்கிறாருன்னு வச்சோம், குமார் சார் இருக்கிறாரு. குமார் சாருக்கு அவரு சவுண்டு போதாதா? யாருக்காவது சவுண்டு கம்மியா இருக்கா நான் பேசுறதுல? கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. எஸ், குட். சவுண்ட் கரெக்டா இருக்கு சார். அது ஸ்ரீலங்கானால கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்குதா இருக்கும். இயர்போன் போட்டுருங்க, ஓரளவுக்கு கரெக்ட். இப்ப மேட்ச் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஆக்சுவலா ரியாலிட்டியாவே நமக்கு தெரியாது. அவர் சார் இருக்கிறாரு அப்படின்னா அவர் டெய்லி காலையில எழுந்திருக்கிறாரு, போறாரு, வேலை செய்யறாரு, கொஞ்சம் சம்பாதிக்கிறாரு, வராரு. குழந்தைகளும் ஓரளவுக்கு அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க இப்போ. பட் உண்மையிலே இப்போ பிரசன்ட்ல அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கரெக்ட் தானா? ஓகே தானா? இது ரியலா நான் இப்படித்தான் வாழணுமா? சார் பத்தல சார். கொஸ்டின் வந்துருச்சு பாத்தீங்களா? நான் ஏன் இப்படி இருக்கணும்? எனக்கு ஏன் ஒரு பற்றாக்குறை நிலை தொடர்ந்துட்டே இருக்கு? அப்ப எனக்கு உண்மையில என்ன தேவை? கொஸ்டின் தானே, இல்லையா? நான் சம்பாதிக்கிறேன், ஓடுறேன், ஆரோக்கியமா இருக்கேன், ஆனா எனக்கு ஏதோ கிடைக்கவே மாட்டேங்குது. ஏதோ எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நான் யாரோ ஒரு நபரை பாக்குறேன், ரொம்ப பொறாமையா இருக்கு. யாரோ ஒரு நபரை நான் பாக்குறேன், அவங்களோட பழகுறேன், அவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இப்படி அப்படி யாராவது உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க பொறாமைப்படுற மாதிரி இது இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு ஒரு நபரை உங்களுக்கு தோணுதுன்னா, உங்களோட உண்மையான அந்த தேவை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது இந்த ஆள் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இது பெரிய சீக்ரெட். நமக்கு நமக்கு என்ன தேவைன்னு புரியல, நம்மளால ஐடென்டி பண்ண முடியல. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனா உங்களுக்கு இது புரியணுங்கும் போது நீங்க யாரை பார்க்கும் போது உங்களுக்கு பொறாமை வருது? சார் பொறாமையெல்லாம் படக்கூடாதுங்க, அப்படி கிடையாது. உங்களோட ஆழ் மனதுல ஒரு மனுஷனை பார்த்தா ஒரு சங்கடம். பரவாயில்ல, நல்லா இருக்கிறானே அவன், நல்லா இருக்கிறானே அப்படின்னு ஒரு பொறாமை. அவனுக்கு கிடைக்குது, ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது.
அவன் நல்லா இருக்கிறான், ஆனா நல்லா இல்லை. இப்படி தோணும். நீங்க எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி, எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் சரி, ஒரு நபரை பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு நெருடல், உள்ள நெஞ்சுக்குள்ள ஒரு வலி வரும். அந்த நபரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, உங்களோட தேவை என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட தேவை என்னங்கிறத உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு பயங்கரமான சீக்ரெட் இது. ஆனா பொறாமைப்படக்கூடாது, நேர்மையா இருக்கணும், நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது, அடுத்த நபர்களோட ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் கரெக்ட் தான். பட் நானே சூன்யமா இருக்கிறேனே, எனக்கு என்னங்கிறது புரியவே மாட்டேங்குது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடம் வரும்போதுதான் நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். உண்மையிலே இது எனக்கு தேவை. ஓகே, இப்படிங்கிறத என்ன தேவைங்கிறது புரியாம தான் நீங்க இவ்வளவு நாள் ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனா எதையோ செய்யறீங்க, எதையெல்லாம் நடத்துறீங்க, எதையெல்லாம் கடந்து போறீங்க, கொஞ்சம் ஏதோ சம்பாதிக்கிறீங்க, வீட்டு பிரச்சனை, இஎம்ஐ, லோன், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஹவுசிங் லோன், எல்லாமே நீங்க வந்து ஓகே தான் கட்டுறீங்க. இந்த மாசம் ஓடி போயிருச்சு, அடுத்த மாசம் திரும்ப வந்துருச்சு. இந்த ப்ராப்ளம் ஓடி போயிருச்சு, அடுத்த ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்போ ஏதோ எனக்கு தேவை இருக்குது இல்லையா? சம்திங் மிஸ்ஸிங். ஏன்னா இது சரியாயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா அடுத்தது வந்துருச்சு. அது சரியாயிருச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கு அடுத்தது வந்துருச்சு. அப்ப எங்கதான் என்னதான் சரியாக போகுது? என்னடா இது வாழ்க்கை, போர் அடிக்குது. சில இடத்துல ரியாலிட்டி போர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான இடம். ஸோ அப்ப நம்மளை தேட ஆரம்பிக்கிறோம். நம்ம என்ன, நம்ம யாரு, நம்ம எதுக்காக இங்க இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன நாம பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறோம், இதெல்லாம் நமக்குள்ளார மனசுக்குள்ளார அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம என்னதான் வந்து மோட்டிவா பேசிட்டு டேப்பிங் பண்றோம், சிஸ்டமேட்டிக் யூஸ் பண்றோம், அதே மாதிரி தியானம் பண்றோம், தலையில நிக்கிறோம், தண்ணிக்குள்ள குதிக்கிறோம், எதையெல்லாம் செய்யறோம். 60 வருஷம் ஓடிடுச்சுங்க சார். 60 வருஷத்துக்கு மேல ஓடிடுச்சு. ஏன்னா தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியல. வருஷம் ஓடுது. இன்னைக்கு இந்த வருஷம் முடிஞ்சது, அடுத்த வருஷம் வந்துருச்சு மாதிரி. அப்படி நிஜமேல அப்படித்தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்னையோட முடிஞ்சு போச்சு கதை. இந்த வருஷம் முடிஞ்சது, இது வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னையோட கதை முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் எனக்கு என்ன தெரியலன்னா, எனக்கு என்ன தேவைங்கிறதே புரியல. அப்பதான் அடுத்த வருஷத்துக்கு ஒரு லிஸ்ட் போடுறது. 26 நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறேன்னா, என்ன வேணும் எனக்கு? சரி, இந்த வருஷம் எனக்கு வேணும்னு எல்லாம் நினைச்சேன், அதெல்லாம் கிடைச்சுதானே? கிடைக்கல. அப்ப எப்படி அடுத்த வருஷத்துக்கு போறது? அடுத்த வருஷம் இதே மாதிரியா? இந்த ஒரு மாசம் இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் வேணும், எல்லாம் சரிதான். அதையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சுதா? அதெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சா? அப்படின்னா நம்ம கேட்டதே தப்பு. கேட்டதெல்லாம் தேவையில்லாதத. எப்படி? கேட்டதெல்லாம், வேணும்னு நினைச்சதெல்லாம் தேவையில்லாதது. ஏன்னா ஒரு சிலது உங்களுக்கு கிடைச்சது. கிடைச்சதுக்கு அப்புறம் சரி கருமம், இது எதுக்குறா நான் போய் வாங்கினேன், ஐயோ இதனால தொல்லையா போச்சே, ஃபீல் ஆயிருக்கிறீங்களா? ஆனா வாங்கும்போது ஐயோ இது எப்படியாவது வாங்கியே ஆகணுமே, அதை அடைஞ்சே ஆகணுமேன்னு தோணுச்சு. அது கிடைச்சதுக்கு அப்புறம் 7.5 மாறிடுச்சு இல்லையா? ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு முன்னால வெரி குட் மார்னிங், கிடைக்கிறதுக்கு முன்னால பயங்கர சந்தோஷம், கிடைச்சதுக்கு அப்புறம் சீ, இதுக்கா இவ்வளவு பாடுபட்டோம் அப்படின்னு தோணுது. அதை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு இல்லையா? அந்த பொருளை சுமையா சுமக்குறீங்க. எஸ் ஆர் நோ? எஸ் சார்.
யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்ல மாட்டேன். உண்மை இல்லை இதெல்லாம், இல்லையா? இதெல்லாம் உண்மை இல்லை. ஏன்னா இந்த அம்மா வீட்டுக்கார்ட்ட ரொம்ப ஓரியாடி, ஏங்க இது இல்லைன்னா நம்ம கிச்சன்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரும் பாவம் 7,000 8,000 தூக்கி எதையோ உழப்பி கிளப்பி இஎம்ஐ காசெல்லாம் தூக்கி இந்த அம்மா கையில கொடுத்துட்டாரு. இந்த அம்மாவும் அன்னைக்கு அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கிக்கணும். அந்த டப்பா இன்ன வரைக்கும் திறக்கவே இல்லை. வந்த அன்னைக்கு ஸ்டிக்கர் பிரிச்சு பார்த்ததோட சரி. கேட்டா டைம் செட் ஆகலைங்க. அப்புறம் பார்த்தா யாருமே இல்லைங்க, நம்ம மட்டும் எப்படிங்க? இப்படி ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு பிரச்சனை. அந்த பொருள் காலையிலேயே இருக்குது. நேரம் சரியில்லைங்க சார். சரி, நமக்கு தெரியல நம்ம என்ன வாங்குறோங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. உண்மையில நம்ம ஃபியூச்சர்ல என்னடா நமக்கு வேணுங்கிறதும் புரிய மாட்டேங்குது. சரி இப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு சாதாரணமா இப்போ ஒரு பெட்ல இலவம் பஞ்சுல போறீங்க, படுக்கிறீங்க, தூங்குறீங்க. இந்த வாழ்க்கை வந்து நல்ல ஒரு 5 ஸ்டார் லெவல்ல ஒரு வீடெல்லாம் அப்படி பயங்கரமா கட்டி அதுல உள்ள எல்லாம் இன்டீரியர்லாம் பண்ணி அதுல வந்து நீங்க படுத்து தூங்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்க மனசு ஒத்துக்குதா? இது வேணும் வேண்டான்னு உங்களால டிசிஷன் எடுக்க முடியுதா? சரி, இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிதானே தோணுது? எஸ் ஆர் நோ? அப்ப என்னன்னா, நான் உண்மையிலே எங்க இருக்கணும், என்னவா இருக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி பழகணும், என்ன நான் எப்படி வச்சுக்கணும், எனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு, என்னோட சரௌண்டிங் எப்படி இருக்கணும், என்னோட சொசைட்டி எப்படி இருக்கணும், என்னை சுத்தி நடக்கிறவங்க எப்படி இருக்கணும், என் கூட பேசுறவங்க எப்படி இருக்கணும், என்னோட பழகுறவங்க எப்படி இருக்கணும், எதுவும் நமக்கு தெரியறது இல்லை. ஆனா எதுக்குள்ளேயோ போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கிறோம் நம்ம. அப்போ நம்மளோட தேவை என்னங்கிறது நமக்கு 99% புரியல. சரி, ஓகே. நல்ல ஒரு தொழில் இருக்கு கையில, வருமானம் வந்துட்டே இருக்குது, ஒரு ஜாப் இருக்குது, ஓகே, அதுவும் ஓரளவுக்கு அப்படி போயிட்டே இருக்குது. சரி, ஏதோ ஒண்ணு தோணுது, இதோட பெட்டரா ஒண்ணு பண்ணா நல்லா இருக்குமே, இதை விட நல்ல ஜாப் கிடைச்சா நல்லா இருக்குமே, சரி இந்த பிசினஸ் விட்டுட்டு வேற பிசினஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் லாபமா இருக்குமே அப்படின்னு தெரியுது, அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஆனா செய்ய முடியுதா? சரி, ஓகே, அது செஞ்சா சரியாகுமா சரியாகாதா, தப்பா சரியா, அதுவும் புரிய மாட்டேங்குது. மண்டை பிச்சுக்குது, இல்லையா? சரி, அதுக்காக முயற்சி எடுத்து அந்த வேலையை செய்யலாங்கும் போது இந்த இஎம்ஐ இருக்குல்ல, இந்த லோன் இருக்குல்ல, அடுத்த மாசம் 10ஆம் தேதி வந்துருமே. அப்போ நிறைய சகிச்சுக்கிறோம் நம்ம, என்ன பண்றதுன்னு தெரியாம சகிச்சுட்டு அந்த அதையே திரும்ப திரும்ப போட்டு பெரட்டுறது, ரோல் பண்றது. அதை வந்து உருட்டுறது. ஆனா ஒரு மனசு வேணும், தூக்கி போடுறதுக்கான மனசு. அதுக்கு ஒரு பயங்கர ஹார்டான ஒரு ஃபீல் வேணும், தைரியம் வேணும். ஸோ அந்த தைரியம் வருமா அப்படின்னா வராது. ஏன்னா 10ஆம் தேதி இஎம்ஐ இருக்கு, இவன் சம்பளம் தர்றது 31ஆம் தேதின்னு சொல்லிட்டு 8ஆம் தேதி தான் தருவாங்க. அப்போ ஒரு இடத்துல ரெஸ்யூம் கொடுக்கலான்னா 1ஆம் தேதி தான் கொடுக்கும். வாழ்க வளமுடன், குட் மார்னிங். ரெஸ்யூம் கொடுக்கலான்னா அவன் 28ஆம் தேதி தான் வாங்குவான். அப்பாயின்மெண்ட் எப்போ போடுவான்னா கரெக்டா அந்த செக் வைக்கிற மாதிரி 1ஆம் தேதி, இல்லைன்னா அந்த சம்பளம் வாங்குற அன்னைக்கு, அன்னைக்கு தான் உங்களுக்கு அந்த மீட்டிங் இருக்கு. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு போனா உண்மையிலே அந்த ஒரு நியூ ஜாப், ஒரு புது தொழில் நமக்கு உடனே சக்சஸ் ஆயிருமானா ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மனசை போட்டு வாட்டிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம பண்றது சரியா, இது நமக்கு கரெக்டா, நம்ம லைஃப் உண்மையிலே இதுதானா,
நான் இப்படித்தான் வாழ போறேனா, இந்த வாழ்க்கை கரெக்டா அப்படிங்கிற ஒரு போராட்டம், ஒரு குழப்பம், ஒரு இப்போ திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். சரி நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தா மண்டைய பிச்சுக்கணும். மண்டைய பிச்சுக்கணும், தலையை கொண்டு இடிக்கணும். ஏன்? எக்ஸ்ட்ரா குழப்பம் இருக்கும். இருக்கும்போதாவது இது வேணுமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் தான் இருந்துச்சு. இது போதுமா போதாதாங்கிற ஒரு குழப்பம் தான் இருந்துச்சு. ஆனா அடுத்த டிசிஷன் எடுத்தோம் பாத்தீங்களா, அங்கதான் 1000 குழப்பமா மாறிடுச்சு. அதுவும் அதை செய்யறதுக்காக கொஞ்சம் முயற்சி எடுப்பீங்க பாத்தீங்களா, அப்ப மண்டை புழு வெளி குதிச்சுருது. தாங்க முடியாம அந்த அளவுக்கு மண்டை பிச்சுக்குவீங்க. அப்பா என்னடா இது, ஒண்ணு செய்யலாம்னு நினைச்சா அதுக்கு மேல 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 வந்து சுத்துதே பிரச்சனை. அப்போ ஒரு விஷயம் செய்யலாம் நினைச்சாலே வந்து நமக்கு 1000 பிரச்சனைகள் நம்ம கழுத்து பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? சிந்திக்கவே முடியாது. அப்கிரேடு, அடுத்த நிலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடும். ரொம்ப கஷ்டம் வந்துடும். இருக்கிறத வச்சுட்டு ஒழுக்கமா இருந்துருங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன்லாம். ஆனா இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். பயங்கரமான ஒரு குழப்பம் நிறைந்த இடம். இதை யாரெல்லாம் அடுத்த காலத்துக்கு மேல வைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களோ அதான் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய மனிதர்கள். ஏன்னா ஜென்ரலாவே இது நடக்கிறது தான். நம்ம ஒரு ஸ்டெப்பு இன்னொரு ஸ்டெப்பு மேல வச்சோம்னா பூஜ்ஜியத்துக்கு வந்துடும். நீங்க வேணா சிந்திச்சு பாருங்களேன். ஏதோ ஒண்ணு நல்லது செய்யலாம்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு வாஷிங் மிஷின் கொட 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 கொடன்னு ஓடுது. அந்த அம்மா ரொம்ப நாளா அதை வச்சு மல்லு கட்டிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சரின்னு சொல்லி அந்த வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு நினைச்ச அன்னைக்கு நின்னு போயிடுது. என்னாச்சு? இவ்வளவு நாள் கொட 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 கொடன்னு ஆடிக்கிட்டே அது ஓடிட்டே இருந்தது. 2, 3 வருஷமா அப்படிதான் ஓடுது. எங்க வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுறாங்க எல்லாரும். ரொம்ப கொடபட ஆயிடுச்சு. ஒண்ணு மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் ஆகுறாங்க. அது நின்றும். எப்படி இருக்கும்? சரி ஐயோ, எதுக்கு எதுக்குடா இப்படி போய் நம்ம சிந்திச்சோம்? அது கொட கொடன்னு ஓடிட்டு தானே இருந்துச்சு. அப்படியே ஓட்டி இருக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது மட்டை பிச்சுக்க என்னடா பண்றது? சரி ஓகே மாத்தலாம்னு சொல்லி ஒரு இடத்துல போய் பார்த்தா குதிரை கொம்பா இருக்குது. எவனை பார்த்து எதை கேட்டாலுமே நம்ம லைஃப்க்கு அது ஒத்து போகாத அளவுக்கு காஸ்ட்லி ஆயிடுச்சு அது. ரொம்ப ஐயோ இது எப்படா ஆக்சஸ் பண்றது? குழப்பத்துக்கு மேல குழப்பம். நாளைக்கு காலையில துவைக்கிறதுக்கு மிஷினும் இல்லை. என்ன பண்றது? ஒரு 1000 செலவு பண்ணி சர்வீஸ் பண்ணிடலாமா? இந்த 10, 20 தடவை சர்வீஸ் பண்ணியாச்சு. 10, 20 தடவை சர்வீஸ் பண்ணியாச்சு. மாத்திரலாமா? போனா மொத்த பட்ஜெட்டையும் கேட்கறான் அவன். கையில இருக்கிறதெல்லாம் உருவிட்டு தான் விடுவான் போல இருக்கு. பயங்கர குழப்பம். அதுல சரி கொஞ்சம் லோவா வாங்கிக்கலாம் அப்படின்னா இந்த காலத்துல எல்லாம் தூக்கி அதுல இருந்து தூக்கி இதுல போட்டு இதுல இருந்து தூக்கி அதுல போட்டு அலாசர மெத்தடு, அதே மாதிரி வந்து அந்த ட்ரையர், தனி ட்ரையரு இதெல்லாம் பார்க்கும்போதே கிழட்டு போயலாம். 20 வருஷத்துக்கு பின்னாடி போய் அந்த பொருளை வாங்கணுமா? 20 வருஷத்துக்கு பின்னாடி போகணுமா? இப்படி எல்லாம் மண்டை அது வேற பிச்சுக்குது இல்லையா? எஸ்ஆர் நோ? எல்லாம் தூங்கிட்டீங்களா? இல்ல எல்லாம் கனவுல இருக்கிறீங்களா? வாஷிங் மிஷின் வாங்க போயிட்டீங்களா? யாராவது எஸ் போடுங்க, இல்லைன்னா ஹாய் போடுங்க, ஏதாவது பண்ணுங்க. அப்பதான் இல்ல ஆக்டிவ்ல இருக்கீங்களான்னு எனக்கு தெரியும். சார் எஸ்ஆர் நோ? ஆக்டிவ்ல இருக்கு சார். வாழ்க வளமுடன் ஆக்டிவ்ல சார். இருக்கு ரொம்ப சார். வாழ்க வளமுடன் சார். சார் எஸ். இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்க தேவையில்லைங்க சார் இதுக்கு. ஆனா யோசிச்சுட்டு தானே இருக்கிறீங்க. நான் உதாரணம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் வாஷிங் மிஷின். புரியுதுங்க சார். ஆனா லைஃப்ல நிறைய டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. இப்போ நீங்க வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, ஒரு போக்கியத்துக்கு போலான்னு முடிவு எடுக்கிறீங்க. அவ்வளவு நாள் சிரிச்சிட்டு இருந்த வாடகை ஓனரு இன்னைக்கு வந்து சண்டை போடுவாரு. ஆமாங்க சார்.
இல்லையா? எஸ் சார். சரி போக்கியத்துக்கு இருக்கிறோம், கொஞ்சம் கையில காசு இருக்கு, ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சா அதே மாதிரிதான். வெளியே இறங்கி ஒரு சென்ட்லயாவது ஒரே ஒரு செவுரு வச்சு படுத்துக்கலாம்னு நினைச்சா அன்னைக்குதான் சொல்லுவான் 25 லட்சம் ரூபா ஒரு சென்ட், இல்லைன்னா நீ காட்டுக்குள்ள போம்பா. இல்லையா? எஸ் சார். அப்ப எப்படிதான் நம்ம மேல வர்றது? ஒரு விஷயத்த அப்கிரேட் பண்ணலாம்னு நினைச்சாலே பிரச்சனை. எஸ் சார். வருதா இல்லையா? வரேங்க சார். இப்போதான் நம்மள ரொம்ப டென்ஷன்ல போய் ஆழ்த்திக்கிறோம். நம்மளால முடியறது இல்லை. இந்த குழப்பம், அதே மாதிரி இந்த இந்த மக்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த சொசைட்டி, அதுக்குன்னு தனியா ஒரு ரோல் இருக்கு. அந்த சொசைட்டி என்ன பண்ணுன்னா நம்மளை போட்டு துவைன்னு துவைக்கும். நீங்க போய் யார்கிட்டயும் ஐடியா கேட்டீங்கன்னு வைங்க, சுத்தமா முடிஞ்சீங்க. இல்லையா? நான் இந்த மாதிரி ஒண்ணு செய்யலான்னு இருக்கிறேன், நான் இதை வாங்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவனோட 2 கண்ணுல இருந்து அப்படி இந்த சூப்பர்மேன் அப்படி கண்ணுல இருந்து தீ விடுவான்ல, அது மாதிரி ஒரு கண் பார்வைய, ஒரு செய்வினைய விடுவான் பாருங்க கண்ணுல இருந்து. நாசமா போடா, எரிஞ்சு போடான்னு. இல்லையா? அவனோட கண்ணு பட்டாலே இருக்கிற காசு சேர்ந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு பார்வையை உங்க மேல போடுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை குழப்பி சின்ன பின்ன ஆக்கிடுவாங்க. அப்படிதானே? உங்க சொசைட்டி, உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க கூட இருக்கிற நண்பர்கள், இவங்கள்ட்ட போய் நான் ஏதாவது நல்லது செய்ய போறேன், நான் நல்லதா ஏதாவது ஆக போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சொல்லி பாருங்களேன், ஒரு ஜஸ்ட் யாரெல்லாம் சொல்லி பார்த்திருக்கிறீங்க? என்ன நடக்கும் உங்களுக்கு? சார் சொன்னா வேணாம்னு சொல்லுவாங்க சார். இருக்கிறதே ஒழுங்கா பாருன்னுவாங்க சார். குழப்பி எஸ். விட்டுருவாங்க சார். பதுக்கி விடுவாங்க, இல்லைன்னா நம்மள மைண்ட் சேஞ்ச் பண்ண வைப்பாங்க. சார் அதான் உமா மேமோட சார் உமா மேமோட வாய்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்க சார் நீ காலையில இப்போ? ஆஹ் ஏன்னா அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க சார் இப்போ அவங்க. ஐ சார் எப்பவுமே சந்தோஷமா காலையில இருக்கு. ஒரு மாதிரி டல்லா இருக்கும், இன்னைக்கு பாருங்க எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க காஃபி போட வேண்டியது இல்லை, யாராவது காஃபி போட்டு தந்துருப்பாங்க. அவ்வளவுதான் ரெஃப்ரெஷ் காரணம். அதாங்க உண்மை. வாழ்க வளமுடன் சார். பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீண்ட நாள் கழிச்சு இப்பதான் சார் வந்து 2 நாள் தங்க வந்திருக்கேன். அது ஜெயகௌரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க சார். அததான் சொல்றேன். வாய்ஸ்ல டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லைங்க சார்? நம்ம இத்தனை நாள் இத்தனை இருக்கு, வருஷம் அம்மா பேசுறோம். இருக்குமில்ல, வீட்டுல சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். அததான் நான் சொன்னேன். காலையில எந்திரிச்சு அவங்களே காபி போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க இவ்வளவு நாளும். இன்னைக்குதான் ஆமாங்க காலையில ஒருத்தர் காபி போட்டு வந்து இவங்க கையில கொடுத்துருக்காங்க. சோ ஆமாங்க அந்த சார். ஒரு சந்தோஷம் தான், வேற ஒண்ணும் இல்ல. எஸ் சார். அம்மா வீடுங்கும் போது அதான் வித்தியாசம். ஆமாங்க சார். இன்னைக்கு மார்னிங் டிஃபன் என்னன்னு இவங்க சிந்திக்கவே வேண்டியது இல்ல, டேபிள் மேல அங்க இருக்கும். கண்டிப்பாங்க சார். நேத்து வந்ததுல இருந்து எந்த வேலையும் செய்யலைங்க சார். அம்மா வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் சார். Yes. ஏகாதசி ஏகாதசி விரதம் இருந்தேன் சார். இன்னைக்கு இப்போ ஆ, அந்த கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் சார். போயிட்டு இங்கே சாப்பிட்டு அன்னதானம் அங்கேயே அப்பா அவங்க செய்துட்டு இருக்காங்க, சாப்பிட்டு வந்தா ரெஸ்ட் அத பாத்தீங்களா? அதனாலதான் சந்தோஷம் ஓவரா இருக்கு. சார். பெண்களுக்கு தேவை என்னன்னா இந்த சமையல் பாதுகாப்பு. இல்லையா? கவர்மெண்ட் ஏதோ ஆர்டர் போடுதுன்னு வைங்களேன், செக்யூரிட்டி சிஸ்டம் கொடுக்குறோம் அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்றேன், இந்த டெய்லி சமைக்கிறது வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுங்க. கண்டிப்பா இல்லையா? சார். சார் நம்ம இதுக்குதான் சார் மூளை டெய்லி குழப்பி கிடக்குறாங்க. இது ஆமா, செய்யலாமா, அது அதுதான் செய்யலாமா, இது உங்களோட செய்யலாமா, அது தேவை செய்யலாமா. என்னங்கிறத நான் சொல்றேன், அவ்வளவுதான். உங்க தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியல, அந்த தேவை என்னங்கிறத நான் டீட்டெயில் பண்றேன். காலையில குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு குழப்பம், அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு ஒரு குழப்பம், நைட்டுக்கு ஸ்டார்டிங் கோலம் போடுறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். கோலம் போடணும் இல்லைங்களா, அதுக்கே ஏர்லி என்ன மார்னிங் கோலம் ஸ்டார்ட் ஆகும். போடுறதுல இருந்து குழப்பம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைட்டு பெட்ல படுக்கும் போது இந்த பெட்ஷீட் மாத்தலாமா வேண்டாமான்னு வரைக்கும் குழப்பம். இல்லையா? அதுலயே படுத்துக்கலாமா இல்ல இன்னைக்கு மாத்திடலாமா மாத்த வேண்டாமா நடக்கும் குழப்பத்துலதான் போய் படுக்கிறது.
ஸோ வாழ்க்கை பூரா வந்து நமக்கு கண்டினியூவா குழப்பம் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போதான் வந்து என்ன ஆகுறோம் அப்படின்னா செல்ஃப் டாக். செல்ஃப் டாக் நம்ம எப்போ வந்து ஒரு செகண்ட் உட்கார்ந்து இந்த வெளியே இருக்கிற ஆளுகளை எல்லாம் விட்டுட்டு நான் யாரு, நான் என்ன, உண்மையிலே எனக்கு இது தேவையா, வேண்டாமா, வேணுமா அப்படின்னு நமக்குள்ள நம்ம பேச ஆரம்பிக்கும். ஸோ அமைதியா உட்கார்ந்து நம்மளை ஆலோசனை பண்ணும்போது நமக்கு தெரியும் ஒரு ரியலா இது நமக்கு வேணும் வேண்டாம். அப்போ வந்து ஒரு பேப்பர் எடுக்க வேண்டியது, ஒரு பேப்பர் எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை பத்தி எழுதணும். நம்ம வாழ்க்கையை பத்தி எழுதணும். நம்ம யாரு, நம்ம இப்ப எங்க இருக்கிறோம், நான் என்னவா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும், நான் என்னவா ஆனா நல்லா இருக்கும், அதே மாதிரி நான் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு 3 டாபிக் வச்சு உங்களை பத்தி நீங்களே எழுதுனீங்கன்னா உங்க வாழ்க்கை அந்த பேப்பருக்குள்ளார வந்துடும். புரிஞ்சிருச்சா? அப்போ ஓவரால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா சொன்னேன், யாரையாவது பார்த்தா உங்களுக்கு பொறாம வருதான்னு. அந்த பொறாமப்படக்கூடிய நபர்கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம தெரியணும். சோ அவர் ஏன் அப்படி நல்லா இருக்காருங்கிறது நமக்கு நமக்கு நம்ம பார்வையில அவர் நல்லா இருக்காருன்னு தெரியுது. அவருக்கு அதே மாதிரி வேற ஒரு பொறாமை இருக்கு. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டா அவர் சொல்லுவாரு, என்னங்க வாழ்ற, அந்த ஆளை பாருங்க பயங்கரமா இருக்காரு, அவர் பார்த்தாலே எனக்கு என்னமோ ஒரு பொறாமைங்க அப்படிம்பாரு. ஸோ அந்த நபருக்கு இன்னொரு பொறாமை இருக்கும், உங்களுக்கு இந்த நபர் மேல ஒரு பொறாமை இருக்கும். ஸோ இந்த நபரோட அந்த வெற்றி என்ன உங்களுக்கு பொறாமை ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உங்க பேப்பர்ல எழுதணும். இது எனக்கு கிடைக்கலன்னு நான் அடிக்கடி சங்கடப்படுறேன், அடிக்கடி துக்கப்படுறேன், அடிக்கடி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்க ரியலைசேஷன் பண்ணி பார்க்கணும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த சங்கடம், அந்த கவலை, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிற இடம் ஏதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஓவரால் உங்களை பத்தி உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். அப்போ இந்த பேப்பர்ல எழுத வேண்டியது, எனக்கு இது வேணும், இது இருந்தா அப்கிரேட் பண்ணதை நான் ஃபீல் ஆவேன். எப்படி எனக்கு இது வேணும், எனக்கு இது வந்து நான் கிடைச்சா நான் என்ன மேன்மைப்படுத்தியதாக நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம வந்து அந்த பேஜ்ல எழுதி நமக்கு என்ன இருக்குங்கிறதையும் அதுல எழுதணும். ஸ்கில் இருக்கும், டேலண்ட் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து நம்மளோட பேஜ்ல எழுதிடணும். ஸோ இதுல வந்து சில பேஷண்ட் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு வந்து இது செஞ்சா மனசுக்கு சந்தோஷம், அதையும் அதுல எழுதி அதையெல்லாம் எழுதும்போது நமக்கு நிறைய குப்பை தொட்டி இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ், வாழ்க்கையோட பேஜை திருப்பிடுங்க. ஒரு பெரிய குப்பை தொட்டி இருக்கு நம்ம தலையில. யாருக்கெல்லாம் குப்பை தொட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் அது டெய்லி அப்பப்போ வந்து போகுது, இருந்துட்டு தான் சார் இருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு தான் சார் இருக்கு. சார் இப்போ நம்ம ஒண்ணு தேவை நம்ம கிடைச்சிடுச்சு நம்ம எழுதுறோம் சார், அது கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு தேடுவோம் சார். அதுக்குதான் அடுத்தது குப்பை தொட்டியா மாறிடுச்சுல்ல. அதான் குப்பை தொட்டி சார். எஸ், எஸ் சார். குப்பை தொட்டி வச்சிருக்கிறோம். ரியலைசேஷன் பண்ணணும் நம்ம குப்பை நம்ம தொட்டி எங்க இருக்கு. திருப்தியே அடைய மாட்டோம் சார், அதுதான் விஷயமே. எஸ், திருப்தி அடையாத நிலையை மட்டும் இல்ல, எப்பவுமே நிறைய இருக்கும் சார், நம்மளுக்கு எப்பவுமே இப்படிதான் இருக்குது. ஆசை நிறைவேறவே ஆகாது, எப்பவுமே இருக்கும் இந்த ஆசை. பயங்கரமா எக்கோ வருது சார், என்னன்னே புரிய மாட்டேங்க நீங்க பேசுறது. இப்போ நம்ம அந்த குப்பை தொட்டியை அகற்றவும் வேணும், அதே டைம்ல அதை பிரிக்கவும் வேணும். இப்போ மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அப்புறம் வந்து என்ன இன்னொரு குப்பை இருக்கு, அந்த 3 குப்பையா நம்ம வந்து நம்மளோட மூளையை வந்து 3ஆ பிரிக்கணும். ஸோ நம்மளோட சிந்தனைகள்ல என்ன மாதிரி குப்பையெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆலோசனை பண்ணணும்.
அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு 3 வகையான குப்பைகளை வந்து பிரிச்செடுக்கும் போது ஒரு ரியாலிட்டி இருக்கும் இல்லையா? ரியாலிட்டியான ஒரு விஷயம். பிரசன்ட் மூமெண்ட்ல நீங்க வந்து ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிறீங்க, இல்ல 50,000 சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்ககிட்ட வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஒரு 1,300 சாப்பாடு சாப்பிடுன்னு சொன்னா நடக்காது இல்லையா? ரொம்ப ஆலோசனை பண்ணுவீங்க. டக்குன்னு போய் ஒரு தோசை ஒரு 220 சாப்பிடு அப்படின்னா ரொம்ப ஆலோசனை. இப்போ இது இது மாதிரியான சில தாழ்வு மனப்பான்மைகள், அதாவது என்னால எல்லாம் இது நடக்குமா, என்னால எல்லாம் இதை செய்ய முடியுமா, எனக்கு இது வந்து சாத்தியப்படும், எனக்கு இது சாத்தியப்படுமா, ஒரு போஸ்டிங் உங்களுக்கு வந்தாலும் சரி, உங்களை வந்து உண்மையிலே ஒருத்தங்க மதிச்சாலும் சரி, உங்களை பார்த்து ஐயா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு அதை ஏத்துக்கிற மனநிலை இருக்காது. ஏன்னா உங்கள்ட்ட ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அந்த குப்பை தொட்டியில உங்களை பத்தி தப்பா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு கொடுத்தா அந்த மதிப்பை ஏத்துக்கிற நிலை உங்களுக்கு இருக்கு இல்லையா? யாராவது கழுவாத பாத்திரத்துல இல்லைன்னா கெட்டு போன பால் வந்து பழைய பாத்திரம்னு வச்சுக்கலாம். ஒரு நாள் முன்னாடி வந்து நீங்க அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டீங்க, கழுவல, ஆனா பால் பாலாவே தான் இருக்குது. அதுல புது பாலை கொண்டு போய் ஊத்துவீங்களா? செய்வோமா? நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா? ஏன் செய்ய மாட்டோம்? பால் ஊத்துனா பால் பிரித்து போயிடும். இது நம்மளோட நாலேஜ். எஸ் ஆர் நோ? இது ஒரு குப்பை தொட்டி. இங்க ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லி தரேன். ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு வச்சுக்கலாமே. இப்ப நமக்கு வந்து பன்னீர் செய்யணும். நம்மகிட்ட இருக்கிறது கழுவாத பாத்திரம், பால் பாத்திரம் தான் கழுவாம இருக்கு. பால் காய்ச்சி நம்ம கையில வச்சிருக்கோம். அந்த பால் அதுல ஊத்தலாமா வேண்டாமா? சார், பால் கெட்டு ஊத்தலாம். போயிடும். பால் கெட்டுச்சுன்னா பன்னீரா மாத்திரலாம். நம்ம தேவை என்ன? பன்னீர். எஸ் சார். வினிகர் ஊத்தாமையே பால் கெட்டு போயிடும். ஆமாங்க சார். அது எவ்வளவு பெரிய நேச்சுரலா திரிய வைக்கிறது சார் பன்னீருக்கு. இது வந்து கெட்டு போன பால் நம்ம ஸ்டமக்கு அப்செட் ஆயிடும்ல சார் பன்னீர். ஆகாது. இல்ல, பன்னீர் வந்து கெட்டு போனாதான் உங்களுக்கு வந்து பால் பிரித்தாதான் வரும். வேற வழியே இல்லை. நம்ம கிட்ட மொதல் நாள் யூஸ் பண்ண அந்த பால், அதாவது தயிரா மாறி இருக்குன்னு வச்சுங்களேன் லைட். ஏன்னா பால் நம்ம இது பண்ணலைன்னா அது கண்டிப்பா மறுநாள் வந்து தயிரா தான் இருக்கும், தவிர கெட்டெல்லாம் போகாது. அந்த அந்த பால் ஊத்துனா பிரித்துரும், இயற்கையாவே பிரித்து கிடைச்சிரும் இல்லையா? எஸ் சார், ஃபெர்மெண்டேஷன் ஆயிருக்கும். ஃபர்மெண்டேஷன் ஆயிருவாங்க. அது தண்ணி தனியா கட்டி தனியா மாறின உடனே எடுத்து வடிச்சோன்னா பன்னீர் ஆயிடுச்சு. பாருங்க, வினிகர் யூஸ் பண்ணாத பன்னீர் கிடைக்கும். எவ்வளவு பாசிட்டிவான விஷயம். நம்மளோட பார்வையும் நம்மளோட சிந்தனையும் தான் முக்கியமே தவிர இதுல ஒரு மைனஸ் இருக்குன்னு நம்ம தாழ்த்திக்கவே கூடாது. புரியுதா? நீங்க ஒண்ணுத்துக்குமே ஆகாத ஆளா இருந்தாலுமே உங்களுக்குள்ள ஒரு ஸ்கில் இருக்கும், ஒரு டேலண்ட் இருக்கும். பாத்தீங்களா? கழுவாத பாத்திரத்திலேயே இவ்வளவு பெரிய நன்மை இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு நன்மை இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா எல்லா மனுஷனுக்குமே ஒரு டேலண்ட் இருக்குங்க, ஒரு சக்தி இருக்குதுங்க. ஏதோ சம்திங் உங்களுக்குள்ள இருக்குது. ஆனா நீங்க உங்களை மதிக்கிறதே இல்லை. அதான் பிரச்சனை. உங்களை வந்து நீங்க தாழ்த்திக்கிட்டு அந்த குப்பையை உங்களுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறீங்க. எஸ் ஆர் நோ? நம்ம வந்து எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலுமே இது சாத்தியம்ங்கிற இடத்துக்கு நம்மளை சிந்திக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். அதான் எல்லாத்தோட மனசுலயுமே என்ன இருக்குது? கெட்டு போன பாத்திரம் யூஸ் பண்ண முடியாதுங்கிறது ஒரு ரூல் இல்லையா? ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியை உடைக்கிறவங்க தான் சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், பிரசன்ட் லைஃப், இந்த இடத்துல என்ன வச்சு என்ன செய்ய முடியும்? நான் என்ன வேணா இருக்கலாம். ஆனா இந்த யூட்டிலைசிங் த லைஃப்,
அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் லைஃப் ரியலைசேஷன் இது இருந்ததுன்னா நம்ம குப்பை தொட்டியா மாற மாட்டோம். ஏன்னா அந்த கெட்ட பாத்திரமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இதுதான் பெரிய பிசினஸ் மேனோட திறமை. ஒரு கம்பெனிய, காப்பர் கம்பெனிய லாஸ்ன்னு சொல்லி க்ளோஸ் பண்றாங்க. 3000 கோடி ரூபாய் லாஸ். இன்னைக்கு அதே கம்பெனி ஈயம் எடுக்கிறதுக்காகவும் ஈத்தேன் மீத்தேன் எடுக்கிற கம்பெனியாவும் மாறிடுச்சு இல்லையா? அதுதான் இந்த உலகம். ஆனா நமக்கு புரியல. நம்ம புவர் மைண்ட், ரொம்ப கம்மியான மனநிலையில இருக்கிறோம். அதுதான் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துது. அடுத்த குப்பை தொட்டி என்னன்னா உங்களுடைய உணர்வுகள், ஃபீலிங்ஸ், உங்களுடைய அச்சம், பயம், கவலை, துக்கம். அந்த அந்த ஒரு பயம்தான் உங்களை பின்னால இழுக்குது. எதை செய்யணும், எதை முடிவெடுக்கணும்னாலும் ஒரு செகண்ட் நம்ம வந்து நடுங்குறோம். ஒரு பெரிய முடிவெடுக்கும் போது பெருசா உழைக்கணும்னு சிந்திக்கிறதை விட, ஏன்னா லாஸ்ங்கிறது ஒரு பெரிய லாஸே கிடையாது. லாஸ் எங்க வரும் அப்படின்னா மனநிலையில ஏற்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மையின் மூலமாகத்தான் வரும். அதான் நான் அந்த பிசினஸ் கிளாஸ்ல உங்களுக்கு சில கிளாஸ் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். ஒரு 100-150 வீடியோ பின்னாடி போய் பார்க்கணும், அப்பதான் தெரியும். பிசினஸ் கிளாஸ் வந்து நான் நிறைய கிளாஸ் எடுத்திருப்பேன். அந்த உண்மை, அந்த ஃபீலிங்ஸ் வந்து வரும்போது ஜீரோ பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் ஜீரோ. இப்போ உங்களை வந்து நம்ம சிந்திக்க சொல்றோம், ரோல்ஸ் ராயில போறதா, ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கு, நல்ல ட்ரெஸ் எடுத்து போடு, ஒன்ன நீ வந்து அப்கிரேட் பண்ணிக்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அறிவு இருக்க இல்ல, ஜீரோ பேலன்ஸ். இதுல வந்து உங்களுக்கு நான் வந்து என்னோட அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் இருக்கிறதா நான் வேற ஃபீல் ஆகணுமா இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும். ரியாலிட்டி இல்லாம சும்மா வந்து வாழ்க்கை எப்படி விட்டத்தை பார்த்துட்டு கனவு கண்டுட்டே இருந்தா இதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்னு தோணும். இது ஒரு மகா குப்பை தொட்டின்னு நமக்கு புரியல. நம்மளை மாற்றி அமைக்க முடியும் நம்மளோட மனநிலை, நம்மளோட சிந்தனை, நம்மளோட மூளை. நம்ம என்னவாக இருக்கிறோங்கிறத பேஸ் பண்ணி தான் அது மாறுதுங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. அது புரியாதனால நம்ம என்ன பண்றோம்னா அதை பார்த்து பயந்துட்டு, ஐயோ நானே ஜீரோ பேலன்ஸு, நான் போய் புதுசா ஒரு 30,000 ரூபாய் 50,000 விட்டு ஒரு போனு கடனுக்கு வாங்குறதா? சாத்தியமே இல்லப்பா, நான் பட்டன் போனே வச்சுக்கிறேன் அப்படின்னு இருந்தா நீங்க எப்ப அப்கிரேட் ஆவீங்க? பயமா தான் இருக்கும், ரிஸ்கா தான் இருக்கும். ரஸ்க் சாப்பிடுற மாதிரி எடுத்துக்கணும். ரிஸ்க் என்ன பண்ணணும்? ரஸ்க் சாப்பிடுற மாதிரி எடுத்துக்கணும். அப்ப அந்த குப்பை தொட்டியான மனநிலைய, மனசை வந்து நாம கண்ட்ரோல் பண்ணணும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மனச, நம்மளோட மூளையை வந்து நம்மளால சரிப்படுத்த முடியுமா? இதெல்லாம் வந்து இப்போ நம்ம திடீர்னு ஒருத்தர் வந்து கொஸ்டின் பார்ப்பாங்க. இப்போ ஹார்ட் ஓடிட்டே இருக்கு, டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருக்கு. அதுகிட்ட போயிட்டு சொல்றோம், ஏய் நீ கொஞ்ச நேரம் கேப் விட்டு அடி அப்படின்னா அது அடிக்குமா? அடிக்குமா? அது நீ லப்பு டப் லப்பு டப்புன்னு கொஞ்சம் கேப் விட்டு அடின்னு சொன்னா அது கேக்குமா? சரி, நீங்க ஏதோ பதட்டமா இருக்கிறீங்க, படப்படப்படப்படப்படான்னு அடிக்குது, உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா? அதை நீங்க சொல்றது அது கேக்குமா? கேட்காது இல்லையா? ஹார்ட் வந்து கேட்காது, அது பாட்டுல அடிச்சுக்கிட்டே இருக்கு. லிவர்கிட்ட போய் சொல்றீங்க, நீ கொஞ்சம் கரெக்டா பியூரிஃபை பண்ணுன்னு, அது கேட்குமா? கேட்காது. ஸோ அதெல்லாம் அதோட வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த மூளை இருக்குல்ல, அதுகிட்ட போய் ஏதாவது சொன்னா அது செய்யுமா? செய்யாது. அது அதோட ஆர்டர் என்னன்னா அதை போட்டுக்கிட்டு அது வாட்டில செஞ்சுட்டு இருக்கும். ஆனா அதோட நாலேஜ நம்ம கொஞ்சம் மாத்த முடியும்.
அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ரீஒயரிங். அந்த ரீஒயரிங் பண்ணும்போது மூளையில சில மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது உங்களோட ஹார்ட்டை கூல் டவுன் பண்ண முடியும். இது சாத்தியம் தானே? பிபி அதிகமாகுது, படுபடுபடான்னு வெடிக்குது. அப்போ ஹார்ட் கிட்ட போய் சொல்லு, ஸ்லோ ஆகு, ஸ்லோ பண்ணு அப்படின்னு சொன்னா அது கேட்கணும். அதே டைம்ல உங்க மூளைகிட்ட போய் காம் டவுன், நீ கூலா இரு, நீ கரெக்டா இரு, நீ ஸ்லோவாகு, நீ ஓவரா சிந்திக்காத, நீ அமைதியா இருக்கு, டேக் ரெஸ்ட் அப்படின்னு மூளைகிட்ட சொன்னீங்கன்னா மூளை என்ன பண்ணும்? ஹார்ட்டை ஸ்லோ பண்ணி. எஸ் ஆர் நோ? அப்படிதானே? நம்மளோட உடல் அமைப்பு அப்படிதான் இருக்குது. இப்போ ஹார்ட் கரெக்டா கரெக்டா வேலை செய்யும். இந்த சிஸ்டமேட்டிக் தான் நம்மளோட பிரெயினோட வேலையை கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களோட உள் உணர்வுகள்லையும் இதே மாதிரி மாற்றம் நடக்கும். உறுப்புல மட்டும் மாற்றம் நடக்காது, உணர்வுகள்லையும் சக்தியிலையும் இந்த மாற்றம் நடக்கும். புரியுதா? இந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளை ரீஒயரிங் செய்யலாம், நம்மளை வந்து ரீகரெக்ஷன் செய்யலாம். அப்போ உங்களால வந்து ஒரு 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 பெரிய விஷயத்த செய்யும் போது உங்களை வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கும் போது நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு புரியவே புரியாது, தெரியவே தெரியாது. இப்போ நம்ம உட்கார்ந்து நம்ம கிட்ட பேசணும், நம்ம செல்ஃபா நம்மளே நம்மளை உட்கார்ந்து ரியலைசேஷன் பண்ணி நம்ம பேசும்போது ஓவரால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் அதை செய்யும் போது செம்மையா போர் அடிக்கும். என்ன ஆகும்? என்ன சார் எல்லாம் சொல்லி கடைசியில ஒரு நல்ல விஷயம் செஞ்சா அதுல செம்மையா போர் அடிக்குங்கிறீங்க. அது எப்படி சார் நம்ம போய் செய்வோமா சார்? ஒரு ஒரு அழுத்து போற விஷயத்த போய் யாராவது கையில எடுத்து செய்வாங்க? ஆக்சுவலா போர் அடிச்சாதான் நம்ம மூளை ரெஸ்ட் எடுக்குதுன்னு அர்த்தம், ரெக்கவர் ஆகுதுன்னு அர்த்தம். எதுலையெல்லாம் உங்களுக்கு அதிகமா போர் அடிக்குதோ, எதையெல்லாம் வந்து உங்களுக்கு இது ரொம்ப அழுத்துற மாதிரி தோணுதோ அதுக்குள்ள ஏதோ சம்திங் இருக்குதுன்னு அர்த்தம். அங்கதான் உங்களோட உண்மையான வெற்றி இருக்குது. அப்பதான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஏன்னா நம்ம மூளை போர் அடிக்குதுன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எனக்கு நாளைக்கு ஒரு ஹை லெவல் ஒர்க்கை கொடுக்கும் அப்படிங்கிற டிசிஷனை உங்க மூளை எடுக்குதுன்னு அர்த்தம். நீங்க என்ன கத்துக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க? எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் இல்லையா, ஐஎஃப்டி. இது வந்து ரொம்ப ஆழ்ந்த மன ரீதியான நிகழ்வுகளை எளிமையான முறையில சரிப்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக். பாருங்களேன் எவ்வளோ ஒரு சயின்டிபிக் நாலேஜ். நான் பேசிட்டு இருக்கிற இந்த இந்த இது எவ்வளவு ஆழமான ஒரு நுட்பமான அறிவு பார்த்தீங்களா நம்ம மூளையை பற்றிய. இந்த மாதிரி ஆழமான நுட்பமான விஷயங்களை தர்றதுதான் இந்த இஎஃப்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த கரெக்ஷனை நம்ம இன்டெப்தா போய் பண்ணும்போது நம்ம மூளை என்ன சொல்லும் அப்படின்னா, செய்யாத, செஞ்சீங்கன்னா நான் உனக்காக உழைக்கணும். என்ன சொல்லும்? நீயே இந்த ரிஸ்க் எடுக்காத, எடுத்தீங்கன்னா நீ கண் முழிச்சு ரொம்ப நேரம் வேலை செய்யணும், எனக்கு கண்ணுக்கு வேலை வரும், அதுக்கு நான் ப்ரோக்ராம் கொடுக்கணும், எனக்கு லோடு அதிகமாகும், நீ செய்யாத. அப்பதான் போர் அடிக்குது. அப்பதான் நம்ம மூளை என்ன பண்ணும் நம்மள, நீ ரெஸ்ட் எடு, தூங்கு, உனக்கு டயர்டா இருக்கு, உனக்கு கண்ணு சுத்துது, அது வேஸ்ட், வேண்டாம், அது அது ஆகாது, இப்படி எல்லாம் உங்களுக்கு கமாண்ட் கொடுக்கும். அப்ப நம்ம அதை உடைச்சு எரிஞ்சு நமக்கு முன்னாடி பெரிய பெரிய பாறை, பெரிய பெரிய செவுறு கட்டி வச்சிருக்கோம். அந்த செவுரெல்லாம் எப்பேற்பட்டதுன்னா உங்களோட ஈகோ. இதெல்லாம் உங்க தப்பு கிடையாது, உங்க ஈகோக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது எல்லாமே வந்து உங்க மூளையோட ஆக்டிவிட்டிஸ். அதுதான் அதை வளர்த்தி விடும். ஏன்னா நீங்க வளர்ந்தா அதுக்கு வேலை அதிகம். ஏன்னா நீங்க இப்ப சாதாரணமா வந்து ஒரு வாட்ச்மேனா இருக்கீங்க ரோட்ல,
நின்றுட்டு கார் போறதுக்கு திறந்து விடுறீங்க, வர்றவங்களுக்கு டோர் சாத்துறீங்க. நீங்க வந்து அதிகமா ஒன்றும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த கார்ல ஒருத்தர் உட்கார்ந்து போறாரு, மேனேஜர். அந்த மேனேஜர் நேரா ஆபீஸ்க்குள்ளார போறாரு. ஏசி ஹால்ல, ஏசி ரூம்ல தன்னோட கேபின்ல உட்கார்றாரு. அவருக்கு எவ்வளவு மூளைச்செலவு இருக்கு இல்லையா? மூளை எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ அவருக்கு லோட் ஆகுது. ஆனா வந்து மேல விசாரணம். உங்க மூளை என்ன சொல்லும்? நீ வாட்ச்மேன் ஆயிரு, அப்பதான் உனக்கு சூட் ஆகும்னு சொல்லும். நம்ம என்ன நினைக்கணும்? நீ வாட்ச்மேனா நீ இருந்துக்க, நான் வேற, நான் வந்து வேற மாதிரி, நான் மேனேஜரா ஏசி ரூம்ல போய் உட்காந்துக்கிறேன், நீ வெயில்ல நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம மூளையை வெயில்ல நிறுத்திட்டு நம்மளை நம்ம அந்த ரூம்குள்ள கொண்டு போய் ஏசியில உட்கார. நீங்கெல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா அதுக்கு? யாரெல்லாம் ரெடியா இருக்கிறீங்க? யாரெல்லாம் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க? எஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, எஸ் போடுங்க. உங்க சாட் பாக்ஸ்ல எஸ் ஐ எம் ரெடி, ஐ எம் நவ், எஸ் எஸ் கமான். உங்களோட கையை ரைஸ் பண்ணுங்க, எஸ் போடுங்க. உங்க வாழ்க்கை மாறணும் இல்லையா? சேஞ்சஸ் வரணுமா வேண்டாமா? எஸ். பார்வதி நந்தன், எஸ். ஓகே. அடுத்தாள் அடுத்தாள் அடுத்தாள். எல்லாரும் எஸ் போடுங்க. லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா நம்ம மாத்தி தான் ஆகணும். மூளை சொல்றதை கேட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எஸ் 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 நம்ம என்ன ஆயிடுவோம்? லைஃப் அவ்வளவுதான் இல்லையா? லைஃப் சேஞ்ச் ஆகாது. லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா கஷ்டப்படணும். யாரை கஷ்டப்படுத்தணும்? மூளையை கஷ்டப்படுத்தணும். சும்மா உட்காந்துட்டு எப்படியெல்லாம் சோம்பேறியா இருக்கலாம். எனக்கு இதெல்லாம் கஷ்டம் இருக்கு, என்னால வந்து பணமெல்லாம் பெரட்ட முடியாது, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, ஐயோ எனக்கு இப்படிலாம் அப்படி இப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகாது. மூளை அப்படிதான் சொல்லும், பிரேக் போடும், விடாது. ஏன்னா அது சுகமா இருக்கிறது அது விரும்பும். அப்ப நம்ம ரிஸ்க் எடுக்கணும் இல்லையா? எஸ் குட் மனோஜ். அந்த ரிஸ்க் எடுக்கும் போது அந்த மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஓகே ஐ கேன் ஐ டூ அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது ஐ எம் கோயிங் டு டெம்பிள், தேங்க்யூ ஸோ மச். ஸோ சார் ஓகேம்மா, நைஸ், போங்க. தேங்க்யூ அப்ப சார். அந்த நிகழ்வு வந்து நம்மளை வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளை பிரேக் அடிக்க வைக்கும். அப்ப அந்த நம்ம மூளையை வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு நம்ம மூளையை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்படி இல்லை நான் உங்களை நீங்க ஃபீல் ஆகும். ஃபீல் ஆயிட்டு ஏ அப்பா நீ கம்முனு இரு, நீ தூங்கு போய், நான் என் லைஃப்பை மாத்திக்க போறேன், என்னோட லைஃப் ஸ்டைலை மாத்திக்க போறேன், இது ரிஸ்கா தான் இருக்கும், நான் தூங்க முடியாது, கஷ்டப்படணும், உழைக்கணும், மேல வரணும், நான் அதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும்போது நம்மளோட தேவை என்ன என்பது நமக்கு தெளிவாக புரியும். சார்னோ நீங்க ரிஸ்கே இல்லாம வாழணும்னு திரும்ப திரும்ப சிந்திக்காதீங்க. உங்க ப்ராப்ளமே என்ன தெரியுமா? கம்ஃபர்ட் ஜோன். உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? கம்ஃபர்ட் ஜோன். ஒரு நிதானமான வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்க, பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நடக்கணும்னு ஃபீல் ஆகுறீங்க. இங்கதான் நீங்க தோத்து போகக்கூடியவர்களாக மாறுறீங்க. நம்ம ஒரு இடத்துல தோத்து போறோம், நம்ம ஃபெயிலியர் ஆகுறோம், நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? நம்மளோட சோம்பேறித்தனங்க. எஸ், நான் இப்படி இல்லை, நான் இப்படி, நான் அப்படி, அப்படி ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். நான் இந்த நபரே இல்லை, நான் அப்படி வாழ வேண்டிய ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு மனசு உங்களுக்குள்ள பில்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மூளையை பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ இத்தனை பேர் இவ்வளவு விஷயம் செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க,
ஒண்ணுமே இல்லாதவன் தானே இதெல்லாம் செஞ்சான். நம்மளால ஏன் செய்ய முடியாது? வாய்ப்புகள் இருக்கும்போது பயன்படுத்தாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்காம இப்படியே உருட்டிட்டு இருந்தா வாழ்க்கை எவ்வளவு காலம் தான் உருட்ட முடியும்? சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு காலம் தான் உருட்ட போறீங்க? அப்ப ரிஸ்க் எடுக்க போறீங்களா இல்லையா? வாழ்க்கையில ரெஸ்ட் உங்க ரெஸ்ட் என்ன பண்ண உங்களை தியானம் செய்யணும். தியானம், அமைதியாக மனதை வைத்திருக்க வேண்டும். உங்கள் மனதை ரொம்ப எல்லாம் பைத்தியக்கார மாதிரி சிந்திக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டேக் ரிஸ்க், ஓப்பன் யுவர் ஐஸ், see the world. புரியுதா? அச்சீவ் தி கேலக்சி. கேலக்சி அச்சீவ் பண்றதுக்கு திங்க் பண்ணணும். பூமியை மட்டும் அச்சீவ் பண்ணா பத்தாது. எனக்கு இந்த லோகத்தையே அச்சீவ் பண்ற அளவுக்கு புத்தி வேணும். அந்த அளவுக்கு வந்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு கண்ணை மூடிட்டு பூனை பால் குடிக்கிற மாதிரி சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. அதனால எனக்கு பீஸ்ஃபுல் மைண்ட் வேணும், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னா ஓடி போயிரு. இந்த பக்கம் எட்டி பார்த்துறாத. இல்லையா? எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், நல்ல வாழ்க்கையா இருக்கணும், மேன்மை வேணும், உயர்வு வேணும், சாதிக்கணும். அதான் ஒருத்தர் சொன்ன, நல்லா ஒரு ஹெல்த்தியான லைஃப். நேத்து கூட நான் பேசும்போது அமிதாப் பச்சனோட வயசு எவ்வளோன்னு, பணம் வேணும்பா, சேம் அதே மாதிரிதான் வாழ்க்கை வேணும்னா உழைக்கணும், கஷ்டப்படணும், ரிஸ்க் எடுக்கணும், எல்லாம் செய்யணும். அப்போ உங்க மைண்டை பிரெயினை நல்லா பிரைட்டா வச்சுக்கணும். அப்போ உங்க ஸ்கின் அதை விட அழகா இருக்கும், வயசு ஆகவே ஆகாது. இதுதான் ரகசியம். இளமையாக வாழ்வதற்கான ரகசியம் பணமோடு அறிவோடு ரிஸ்க் எடுத்து வாழணும். புரியுதா? சோம்பேறியாக கம்ஃபர்ட் ஜோன்ல வாழக்கூடாது. ரிஸ்க் எப்போது ரிஸ்க் எடுத்தாதான் ரஸ்க் சாப்பிட முடியும். ஏன்னா அப்பதான் காசு இருக்கும். ரஸ்க்லயே வந்து விலை கம்மி ரஸ்க் சாப்பிடாம நல்ல மில்க் ரஸ்க் சாப்பிடுவோம். அப்பவும் காசு வேணும். ஃப்ரூட் ரஸ்க் வேணும், அதுக்கு இப்போ சேர்த்து கொடுக்கணும். அப்படி எதை செய்யறதுனால அது வேணும். அப்போ உழைக்கணும். அப்போ டேலண்டா சிந்திக்கணும். நம்ம தான் பாலிஷ் பண்ணணும், வேற வழியே இல்லை. புரியுதா? ஆர் யூ ஆல் ரெடி? ஓகே, நம்மளுடைய 2026 கொண்டாடுவோம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். எல்லாரும் விஷ் பண்ணுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் சார். எஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஹாப்பி ஹாப்பி நியூ நியூ இயர் இயர். ஆல். Wish you ஹாப்பி happy நியூ இயர் ஆல். இந்த நம்மளோட 36வது பேட்ச் ஒரு நியூ இயர்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வாழ்க்கை Wish you happy new year, sir. எஸ் எஸ் கண்டிப்பா ஹாப்பி நியூ இயர் டு ஆல். உங்க வாழ்க்கை வந்து இந்த இந்த வருஷத்தோட கடைசி கிளாஸாக இருக்கு. அது ஒரு அழகான, ஒரு பயங்கர மோட்டிவான, கடவுள் தான் இதெல்லாம் உருவாக்குறாரு. நான் உண்மையில சொல்றேன். இந்த டாபிக் ஆகட்டும், நான் பேசுறதாகட்டும், ரொம்ப எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. கடவுள் வந்து அந்த பிரபஞ்ச சக்தி வந்து ஒரு ஐடியா முதல் நாள், அதாவது நேத்து கூட ரொம்ப லேட்டா தான் அந்த ஐடியா வந்துச்சு. பட் என்ன ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. மார்னிங் வந்து அதோட இதை பண்ணிட்டு உங்ககிட்ட பேசிட்டு. எஸ் கலை செல்வி. சார், எஸ்மா. எனக்கு நீ இயர் நல்ல விதமா திறக்கட்டு. நிறைய ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சுட்டேன். எஸ்மா. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதே வந்து இன்னையோட உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ சார். 25ஓட முடிஞ்சு போச்சு கதை. உங்க இனி வாக்கு நீங்க எனக்கு வாழ்றது 26. அது அற்புதமான வருடம். ஏயா பாருங்க, டோட்டல் போட்டு பாருங்களேன். 20, 26, 16, 10, 1 துவக்கம். 2006 அப்படிங்கிறது வந்து 1 ஏயா துவக்கம். துவக்கம்.
எஸ், நம்ம வந்து 26ல 1ங்கிற நம்பரை எழுத போறோம். ஏன்னா அதோட டோட்டல் 1. 10ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதா சார் அப்போ? 1ஆம் தேதி அப்படி சொல்ல, 20, 26. ம், அப்போ ம், ம், 2 2 இருக்கு இல்லையா? அப்போ 4 ஆச்சா 6. ம், 4 ம், 6 10. 10 ம். வந்து திரும்ப நம்ம நியூமரிக் பண்ணோம்னா 1. 1 அப்போ வந்துருது. அடுத்த வருடம் அப்படிங்கிறதே வந்து அற்புதமான வருடமாக இருக்குது இருக்குது. இல்லையா? ஆமா. 26ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைய போகிறது. 26 அப்படிங்கிறது வந்து 1. ஸோ நம்ம வாழ்க்கையோட துவக்கமாக மாறுகிறது. அது நம்மளுடைய அந்த பேட்ச் வந்து அதே வருடத்துல ஸ்டார்ட், அதே நாள்ல ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களோட வாழ்க்கையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஒண்ணுல சார். ஒரு பாசிட்டிவான பட்டன். ஆண்டுன்னு சொல்றீங்க. பாசிட்டிவான வருஷம். எல்லாத்துக்கும் துவக்கம் 1 தானே? ஒண்ணுதான் ஆமாங்க ஒண்ணுதாங்க சார். அந்த 1 தானே வருது டோட்டலு. ஆமாங்க சார். இப்போ அது ஒரு பயங்கரமான சிறப்பான வருடம் தானே? கட்டாயம் சார். இதுக்குள்ள நீங்க வந்து இணையறீங்க அப்படிங்கும்போது இன்னும் உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய பாசிட்டிவை நோக்கி சேகரிக்கிறது இல்லையா? யூ ஆர் ஆல் பிளஸ்டா மாறுறீங்க இல்லையா? ஓகே, அதனால அந்த சான்ஸை, அந்த இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. உங்க லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் எடுங்க. ரஸ்க் சாப்பிடுங்க. ஓகே, ரஸ்க் சாப்பிட்டாதான் என்ன ஆகும்? டேஸ்ட் தெரியும். அதனால ஆலோசனை பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 26 உங்க நல்ல வாழ்க்கையாக அமையட்டும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் தேங்க்யூ. பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன். எஸ் எஸ், புத்தாண்டு தேங்க்யூ. நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். ஹாப்பி புத்தாண்டு நியூ இயர் சார். வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ ஹாப்பி நியூ இயர் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி நியூ நெக்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர் இயர் சார். கிளாஸ் மீட் பண்ணலாம் சார். ஹாப்பி நியூ இயர். எஸ், கண்டிப்பா. எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் இயர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். ஹேவ் a நைஸ் டே. லவ் யூ ஆல்.